பல்லவன் அவங்க அம்மாவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காருங்க. அதே டைம் வந்து சேரனன் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கா. நிலாட்ட சொல்லி நிலாவும் பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. அந்த டைம் நிலா வெளியே போயிடறாங்க. நம்ம சோழன் வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு போய் அதிரசம் கொடுக்குறாங்க. என்னங்க நீங்கள் அம்மா செஞ்சாங்க இல்லைங்க கடையில் வேண்டாம் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி சாப்பிட்றாங்கங்க. அந்த டைம் பார்த்திங்கன்னா சோழன் சொல்கிறாரு, இது உண்மைக்கே பல்லவனோட அம்மா தானாங்க, எனக்கு கொஞ்சம் மனசு ஏதோ தப்பாக படுதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஏங்க நீங்கள் தான் நேரத்தோட உங்கள் மேலே தான் எனக்கு தப்பாக படுதுன்னு சொல்லிட்டு நிலாவும் கண்டுக்கிறாமல் மழுப்பி விட்டுறாங்கங்க. அதே டைம் பார்த்திங்கன்னா எல்லோரும் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம பாண்டி வராரு. நம்ம சேரன் என்ன கேட்குறா, என்னடா முதலாளி எதுவும் பேசினாரா அப்படிங்கிற மாதிரி கேட்கல. ஆமாம் அதானே பேசிகிட்டு இருந்தேன், பணம் எதுவும் ஏற்பாடு பண்ணிடலாம். உடனே சேரன் அண்ணன் அவர் வேலை பார்க்குற இடத்துலேருந்து 1 லட்ச ரூபா வாங்கிட்டு வந்து அதையும் கொடுக்குறாருங்க. அந்த டைம் வந்து பாண்டியன் நானும் 20,000 ரூபாய் பல்லவனுக்கு செயின் வாங்கலான்னு சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்தேனே, நான் அதுக்கப்புறம் வாங்கி கொடுக்குறேன் அண்ணன் எனக்கு இல்லையா அப்படிங்கிற மாதிரி. வாங்கி தரேன்டா கண்டிப்பாக வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சோழ அண்ணனும் போய் 60,000 எடுத்துகிட்டு வந்து இந்தாடா இது இந்த அண்ணனோட பங்குன்னு சொல்லி கொடுக்குறாங்கங்க. இது என்ன புதுசாக இருக்குடே ரொம்ப தேங்க்ஸ்டான்னு சொல்லிட்டு கட்டிப்பிடிக்கி ஒரே பாசமலையாக போகுதுங்க. நிலாவும் அவங்களோட பங்குக்கு நிலா 60,000 சொல்லிட்டு ஒரு பேப்பரில் எழுதுறேன், காசு ஈவினிங் வந்துடுங்க நான் தந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே நம்ம பாண்டி ரொம்ப கண் கலங்கி எமோஷ்னலாக அழுதுட்டு இருக்காங்க. நிலா போய் சமாதானப்படுத்துகிறாங்க, அழுகாதீங்க எமோஷ்னலாக ஆகாதீங்க, நாங்கள் தானே உங்களுக்கு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அந்த டைம் பார்த்திங்கன்னா நம்ம பல்லவனோட அம்மான்னு சொல்லிட்டு வந்தவங்க அவங்க கடனில் இருக்காங்க, எப்படியாவது காசை வந்து ஆட்டை போடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அங்கிட்டு இங்கிட்டு ஊந்துட்டு திரிகிறாங்க. காசை எடுத்துகிட்டு போயிடுவாங்களா என்னன்னு தெரியலங்க. சீரியல் நடக்குது, நாளைக்கு பார்க்கலாம்.